இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 1, 2026 1/3/2026 தமிழ் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 17ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. பூசம் நட்சத்திரம் காலை 8:35 வரை, அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். வளர்பிறை திரையோதசி திதி இரவு 7:11 வரை, அதன் பிறகு சதுர்தசி திதி. சித்த யோகம். தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று பிரதோஷம், காம தகனம், ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆராதனை. இன்று கரி நாள். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு, அதுவும் புதனின் நட்சத்திர சாரத்தில் காலை 8:30 மணிலேருந்து. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துக்காக கொஞ்சம் மனக்கவலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தொழில் ரீதியான சில முயற்சிகளில் கடன் வாங்கிறதுக்கோ அல்லது உங்கள் கடந்த கால எதிரிகளை சந்திப்பதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும். இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க கிட்ட வம்பு பேசாமல், குதர்க்கம் பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு ஒரு விதமான அதிகார தோரணையில் இருக்கும். அதனால் யாரையும் அதிகாரமாக பேசாதீங்க, நிதானமாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. நிலம், வீடு, மனை சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி வேலை அலைச்சல் ஏற்படுமே அன்றி காரிய பலிதம் ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை கொடுக்கும். வியாபாரத்தில் கடன் வாங்கிறதுக்கான அலைச்சல், வியாபாரத்தில் உங்களுடைய எதிரிகளுக்கான முயற்சிகளில் அலைச்சல், இப்படி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு சங்கடம் ஏற்படும். வழக்கு சம்பந்தமாக ஏதாவது இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. தாயாரின் ஆரோக்கிய விஷயமோ அல்லது உங்களுக்கும் தாயாருக்கும் மனஸ்தாபமான விஷயத்தில் சங்கடமோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலைக்கான முயற்சியில் உங்களுக்கு நீங்கள் நல்ல விதத்தில் நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் எதிரிகள் தொல்லை அதிகரிக்கும். கடந்த காலத்தில் நீங்கள் ஒர்க் பண்ண இடத்துலையோ இல்லை கடந்த காலத்தில் உங்களுடைய எதிரியாக செயல்பட்டவர்களின் சந்திப்போ நிகழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எதிரிகள் கூட உங்களை மதித்து பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயத்தில் இன்றைக்கி தன லாபம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதுக்கான முயற்சியில் நீங்கள் சற்று நேர விரயத்தையும் அலைச்சலையும் ஏற்படுத்தி கொள்வதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். ரிஷப ராசி. இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்பத்தில், வியாபாரத்தில் நல்ல வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். குறிப்பாக உங்கள் வியாபார விஷயத்தில் வருமான அதிகரிப்பு ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளாகட்டும், இந்த ராசி பெற்றோர்களின் குழந்தைகளாகட்டும் படிப்பு சார்ந்த விஷயங்களில் சாதனை செய்து குடும்பத்தில் சந்தோஷத்துக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். கடன் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஏதாவது ஒரு கடன் வாங்கியாவது உங்களுடைய தொழில் அல்லது வியாபாரத்தில் முதலீடு பண்ணுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதனால் அவருக்கு மருத்துவ செலவுகள் நம்பிக்கை தரக்கூடிய வகையில் இருக்கும். அதே சமயம் தொழில் ரீதியாக உங்களுக்கு நீங்கள் நற்செய்திகள் வரும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு சொந்த வீடு வாங்கிறதுக்கான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. நீண்ட நாட்களாக இடமாற்றத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். கடன் வாங்குறீங்களோ இல்லை வேறு ஏதாவது பண்ணுறீங்களோ, அதாவது ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோமோ எப்படி பண்ணணுமோ ஆனால் வெளி உலகுக்கு மரியாதையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி உங்கள் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. குறிப்பாக உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுடைய வார்த்தைகளால் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுவது மட்டுமல்லாமல் பதவி உயர்வு, இடமாற்றத்திற்காக எடுத்த முயற்சிகளில் உங்களுடைய சாமர்த்தியத்தை பயன்படுத்தி வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தில் பிரிவுகளை சந்தித்து கொண்டிருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய காதல் விஷயத்தில் நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும். மிதுன ராசி, குடும்பஸ்தானத்தில் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கார். இன்னைக்கு நல்ல செய்திகளை பேசக்கூடிய ஆற்றல் ஏற்படும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு விசேஷம் நடக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். குடும்பத்தில் வியாதி சம்பந்தமாக இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ராசிநாதன் புதனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. அதனால் இன்னைக்கு பகல் முழுவதும், அதாவது காத்தால 9 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கிய விஷயம், நிலம் சார்ந்த விஷயம் அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் காரிய பலிதத்தை ஏற்படுத்தும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பில்லை. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகளை குறைப்பதற்கு முயற்சி எடுங்க. குறிப்பாக குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் வியாபார சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், வழக்கு சம்பந்தமான முயற்சிகள் போன்ற விஷயங்களில் விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வாங்கின கடனை அடைக்கிறதுக்கான முயற்சியில் இன்றைக்கி செலவுகள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் செலவுகளை காட்டிலும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஆக்கப்பூர்வமான பேச்சுக்கள் மூலமாக உங்களுடைய சாமர்த்தியத்தை வெளிப்படுத்துவீர்கள். உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு பர்சனல் விஷயங்களுக்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தந்தை விஷயத்தில் இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக நட்புகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். அதாவது உங்கள் குடும்ப விஷயத்துக்கு அவங்களுடைய உதவிகளை நாடுவீர்கள். அவங்களுடைய பர்சனல் மற்றும் ப்ரொஃபஷனல் தேவைகளுக்கு உங்களிடம் உதவியை நாடும் பொழுது நீங்கள் அதை சமயோஜிதமாக செயல்பட்டு காரிய பலிதத்தை ஏற்படுத்தி கொடுப்பீங்க. இதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். சிலருக்கு வெளியூர் பிரயாணங்களால் இன்று உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள். கடக ராசி, ராசிநாதன் உங்களுடைய ராசியிலேயே புதனின் நட்சத்திர சாரத்தில் டிராவல் பண்ணுறாரு. அதனால் இன்றைக்கி உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வசதி வாய்ப்புகள், உங்களுடைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குறது, உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கான செலவு, ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த செலவு உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டுமல்லாமல் உங்களிடம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்றா உங்கள் வாழ்க்கை துணைப்பட்ட கடனையோ இல்லை நீங்கள் அவங்களுக்காக வாங்கின கடனையும் அடைக்கிறதுக்கான முயற்சியில் சந்தோஷ அனுபவங்களை பெறுவீர்கள். இதனால் உங்களுக்குள்ளே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். அந்யோன்யம் பாராட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு மனை வாங்குவதற்கான முயற்சிகள் வெற்றியை தரும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அளந்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய லெவல் மீறி நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். கடனை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த மனஸ்தாபத்தை இன்றைக்கி சமயோஜிதமாக பேசி தீர்க்கறதுக்கான முயற்சி எடுத்தால் நல்லது. நீங்கள் அவசரப்பட்டீங்க, பதட்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எதிரிகள் விஷயத்தில் உங்களுக்கு இன்னைக்கு தடுமாற்றத்திலிருந்து விலக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். நிதானமான வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். சிம்ம ராசி, இன்று உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அல்லது மூத்த சகோதர சகோதரிகளின் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மனக்கவலைகள் காரணமாக தூக்கம் கெடுவதற்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் அடுத்தவங்களுக்காக சில விஷயங்களை செய்ய போக உங்களுடைய பண விவகாரங்களில் தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் குடும்பத்தாரிடம் இல்லாமல் திட்டு வாங்குவதற்கும் சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் இன்றைக்கி யாருக்கும் உதவி பண்ணுறேன்னு போயிட்டு உபத்திரவத்தில் மாட்டிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உஷாராக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள்.
மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதர சகோதரிகளின் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் கவலைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் அவங்களுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சிலவற்றில் தேவையற்ற செலவுகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய குடும்பத்தாரின் அனாவசிய பேச்சுக்கும் ஏச்சுக்கும் ஆளாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்று மனக்கவலைகள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள், பண விரயம் ஏற்படும் நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பேச்சை தொழிலாக கொண்டவர்களால் சங்கடம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்களே பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர், ஆசிரியர், அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்கள் கூட இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் உங்களுக்கு அனாவசியமாக திட்டு வாங்குவீங்க. அவங்களுடைய முகம் சுழிக்கும் செயல்பாடுகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். இன்று தேவையற்ற பேச்சுக்களால் சங்கடம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்குது. ஆனால் அதே சமயம் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அவர்கிட்ட உதவி வாங்கிட்டு அவருக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணலை அப்படின்னா அது அடுத்தவங்களுக்கு பண்ணால் கூட பரவாயில்ல, தந்தைக்கே பண்ணினீங்கன்னா அப்போ உங்களுடைய நம்பகத்தன்மை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்று உறவுகள் விஷயத்தில் அல்லது தாயார் விஷயத்தில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். கன்னி ராசி, லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். தொழில் முறையில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். வியாபாரத்தில் லாபம் பெருகுவதற்கான சூழ்நிலை இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகள் அவர்களுடைய தேவைகளுக்காக உங்களிடம் ஆலோசனை கேட்டால் அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. பண விவகாரங்களில் வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் அதே சமயம் அடுத்தவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ண போனீங்கன்னா அது உங்களுடைய கௌரவத்தில் ஒரு சிறு தடையை ஏற்படுத்தும். இன்று உங்களுடைய பண விவகாரங்களில் இழுபறி நிலைமை இருந்ததுன்னா அந்த இழுபறி நிலைமை விலகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் பெரியவங்க அவங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள், மன உளைச்சல்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சியின் காரணமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் குடும்ப எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களுடைய எதிர்காலத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். அதாவது தம்பி தங்கைகளுடைய வேலைக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ உங்களுடைய முயற்சியில் வெற்றி அடைவீங்க. அதனால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். உங்கள் பேரில் இருந்த மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசி, இன்று தொழில் முறையில் நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பீங்க. அதே சமயம் உங்களுக்கு பொறுப்புகள் கூடும். அந்த பொறுப்புகளை அடுத்தவங்களுக்கு டிஸ்பர்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால உங்கள் பேரில் இருந்த மரியாதை உயர்வு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் விலகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளின் உதவிகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மொத்தத்தில் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த எதிர்ப்புகள், மனஸ்தாபங்கள் விலகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய இடமாறுதலுக்கான முயற்சியில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். வரக்கூடிய இந்த மாத கடைசியிலேருந்து, அதாவது மார்ச் மாதம் 11ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கான ஆரம்ப கட்டம் இன்றைக்கி ஒரு நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக இருந்து வந்த உங்களுடைய எதிரிகள் அவர்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான முயற்சியில் வெற்றி அடைவாங்க. அதனால் உங்களுக்கு நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தடைகள் விலகும் நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை மாற்றம், இடமாற்றம் போன்றவற்றுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வரும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் இருந்ததுன்னா இன்னைக்கு நிதானமான பேச்சுக்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். விருச்சிக ராசி, பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு, அதுவும் உங்களுடைய அஷ்டமாதிபதி நட்சத்திரத்தில். அதனால் இன்னைக்கு தந்தையுடன் சற்று நிதானத்துடன் பேசுவது நல்லது. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய எதிர்ப்புகள் அவருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய தொழிலில் வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில் முறையில் ஏட்டிக்கு போட்டியாக செயல்பட்டவங்க
உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்து கொண்டிருந்தவங்கெல்லாம் உங்களை விட்டு மெதுவாக விலகிறதுக்கான நேரம் வருது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக, அதாவது அவங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகளால் அவர்களுக்கு ஆதாயம் ஏற்படுறது காரணமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகிறதுனால குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் அல்லது உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சொத்து விற்கிறதுல இருந்த தடை விலகிறதுனால நீண்ட நாட்களுக்கு பிறகு பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இன்றைக்கே வருமானம் வருமா அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் வரக்கூடிய நாள் வெகு விரைவில் இருக்குது. வருமான அதிகரிப்பு ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன பிராப்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ராசி நட்சத்திரநாதனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயம் மனசில் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மனசு சார்ந்த விஷயங்கள் கவலைகளை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்களாக ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிட்டு சஞ்சலப்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். தனுசு ராசி, இன்று உங்களுடைய பண விவகாரங்களில் கொஞ்சம் தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது சொன்ன சொல் கமிட்மெண்ட் கீப்பப் பண்ணுங்கிறதுக்காக சில விஷயங்களை பண்ணி உங்களுக்கு எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது குடும்ப எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். வீட்டில் நீங்கள் செலவு பண்ணுறதை பார்த்து அவங்க உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் கணவரோ இல்லை உங்கள் தாயாரோ உங்களை தேவையில்லாமல் திட்டுவாங்க. அதனால் உங்களுக்கு மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. பண விவகாரங்கள் மட்டும் இல்லை, ஏதாவது உங்ககிட்ட ரகசியம் சொல்கிறாங்க யாராவது அப்படின்னா அந்த ரகசியத்தையும் வெளியிடாமல் இருப்பதற்கு முயற்சி எடுங்க. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களில் அலைச்சலை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இன்று உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சக பணியாளர்கள் விஷயத்தில் அவங்களுடைய குதர்க்க பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று நிதானம் கொள்வது நல்லது. ஏன்னா செவ்வாயின் பார்வை 6ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுடைய மாசாந்தர பிரச்சனை அல்லது உங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸில் இன்ஃபெக்ஷன் வரும். நீங்கள் ஆண்களாக இருந்தால் உங்களுடைய முதுகு தண்டுவடம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனம் கொள்வது நல்லது. அது சம்பந்தமாக ஏதாவது போக உங்களுக்கு பயத்தை தரக்கூடிய வகையில் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் மனக்கவலையை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு உங்களுக்கு மனஸ்தாபம் அல்லது வாக்குவாதம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதால இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் பண விவகாரங்களில் பதில் சொல்லாமல் இருக்கிறதுக்கோ தட்டி கழிக்கிறதுக்கோ முயற்சி எடுங்க. ஏன்னா இன்றைக்கி பதில் சொன்னாலோ இல்லை தட்டி கழித்து அதுக்கு ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அது தேவையில்லாத குடும்ப பிரச்சனைக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் குடும்பத்தில் நிம்மதி இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மகர ராசி, இன்று குடும்பத்தில் தேவைகளுக்கு அதிகமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பணம் சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் கடனை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க, குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகள் சார்ந்த ஆரோக்கிய விஷயத்தில் இன்று மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் கடன் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய பண தேவைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும், எதிரிகளை உருவாக்கும், குடும்பத்துக்குள்ளே எதிரிகளை உருவாக்கும். அதுவும் குறிப்பாக கணவன் மனைவி உறவில் தேவையற்ற மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட நீங்கள் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் எதிர்பார்ப்பை சொல்லாமல் இருக்க முடியாது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் சார்ந்த விஷயம் அல்லது ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் தேவையற்ற விமர்சனங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதாவது உங்கள் உடம்புல இருக்கிற சின்ன சாதாரண வியாதிக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்னமோ ரொம்ப பெருசாக மாயறீங்களே அப்படின்ட்டு சொல்லி உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க.
அதனால் யாருக்கிட்டையும் இன்றைக்கி பேசி பகைமை உணர்வை ஏற்படுத்திக்காதீங்க. இன்றைக்கி நீங்கள் பேசுகிறது விரயத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவில் ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வியாபாரத்தில் தனவரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவற்றுள் கிண்டல் கேலி பேச்சுக்கள் விலகும். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். அதே சமயம் வியாபாரத்தில் புதிய நண்பர்களின் அறிமுகத்தின் மூலமாக தொழில் அபிவிருத்திக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கும்ப ராசி 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் இல்லைங்க, கடன் சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் காரணமாக பண விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நிலம் சார்ந்த முதலீடுகள், சொந்த வீடு வாங்கிறது, கடன் வாங்கிறது, ஆஃபீஸ் வாங்கிறது, ஏதோ ஒரு நிலம் சார்ந்த முதலீடு செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒன்றுமே இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கான நகைகள் வாங்கும் யோகம் ஏற்படுகின்ற, கடன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா, வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி ஏதாவது கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன், அதாவது இன்னைக்கு பணம் தரேன் அப்படின்னா அது சம்பந்தமான முயற்சிகளில் கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்திலும் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்காக கடன் வாங்கி செலவு செய்வீங்க. அந்த கடனை அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி அதனால் குடும்பத்தில் நிதானமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபாரத்தில் பண வரவு அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால வர பணத்தை வச்சு கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அது உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய கௌரவத்தை உயர்த்துவதற்கான சூழ்நிலை ஏற்படும். மூத்த சகோதர சகோதரிகளின் குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் அதனால் குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதற்கான மருத்துவ செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மீன ராசி, இன்று உங்களுடைய வியாபார விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். அதே சமயம் உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குலதெய்வத்தின் அருள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய குழந்தைகளால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கான யோகமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் எதிர்பாராத நற்செய்திகள் வருவதற்கான யோகம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். மதிப்பு மரியாதை உயரும். உங்கள் குழந்தைகளால் உங்களுடைய குடும்ப கௌரவம் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குடும்ப தேவைகளுக்காகவும் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. தந்தை வழியில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறனால பண விரயங்கள் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கான சந்தோஷகரமான நாள். குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இளம் வயது ஆண் பெண்கள் தேவையில்லாத சில விஷயங்களில் தலையிடுறீங்க, அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வேலை சார்ந்த விஷயங்களில் சிலருக்கு இன்னைக்கு அலுவலக ரீதியாக உங்களுடைய பதவி உயர்வில் தாமதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் அல்லது வியாபார விஷயத்தில் பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கவலைகளை ஏற்படுத்திட்டு இருந்ததுன்னா இன்றைக்கி அந்த கவலையிலிருந்து விமோச்சனம் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். வீட்டில் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வீடு கிரகப்பிரவேசமாக இருக்கலாம், வீடு வாங்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை கடைக்கால் இடுறதுக்காக இருக்கலாம், அல்லது தாயாரின் ஆரோக்கிய விஷயமாக இருக்கலாம். ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அதனால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி,
வணக்கம்.